இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். நான் உன்னுடன் என்ற தலைப்பில் ஒரு சின்ன அன்பின் பகிர்வை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 4வது அதிகாரம், அதில் உள்ள 12வது வசனம். ஆதலால் நீ போ, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த வார்த்தை மோசேக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் சொல்லும் முன்பதாக நீங்கள் வேதத்திலே படித்து பார்க்கும் பொழுது எல்லா பகுதிகளிலேயும், குறிப்பாக யாத்ராகமத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும், இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியிலே எட்டினது. ஏன் அவர்கள் கூக்குரல் இட்டார்கள் என்று சொன்னால், அங்கே இந்த எகிப்தியர்களுடைய ஒடுக்குதல் அல்லது அவர்கள் அதிகமாய் ஒடுக்கியது நிமித்தம் அந்த கூக்குரல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் எட்டியது. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட நிலைமையில் கூக்குரலிட்டு அவருடைய சந்நிதியில் உங்கள் சத்தம் கேட்கணும்னு சொல்லி அநேகர் நீங்கள் இங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களினால, கணவனால, மனைவியினால, பிள்ளைகளினால, பெற்றோர்களினால, பிள்ளைகள் வளர்த்து உதவி செய்ய வேண்டிய பிள்ளைகளின் நிமித்தம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு பாடுபட்டு தான் நான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு என்னை நெருக்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் விட்ட அந்த கண்ணீரை தேவன் கணக்கில் எடுக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் பார்க்கிறார். நீங்கள் விட்ட அந்த அபயமிட்ட அந்த குரல், அந்த கூக்குரல் அவருடைய சந்நிதியில எட்டி இருக்கிறது. வசனத்தின்படி எகிப்தில் உள்ள இஸ்ரவேலரை அழைத்து வருவதற்கு அல்லது பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அப்படி தேவன் மோசேயை அழைத்த பொழுது அவன் அவரிடத்திலிருந்து அல்லது அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து அல்லது அவன் அந்த காரியத்திற்கு உடன்பட மறுத்து அவன் சொன்ன முதலாவது காரியம் 3வது அதிகாரம் அதில் உள்ள 11வது வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரங்களில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அவர் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தாம, ஆண்டவரே என்னை வச்சு இதெல்லாம் நடக்காதுப்பா, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாம் இதை செய்துவிட முடியாது என்று சொல்லி நாம் பின்வாங்கக்கூடிய சில காரியங்களை இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய வயதை முதல்ல கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஏஜ், இப்போ உங்களுக்கு என்ன வயசு அதை முன்னாடி கொண்டு வாங்க. அப்போ உங்கள் வயசில் ஒவ்வொரு வயசுலையும் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், பலகீனங்கள், பாடுகள் இருந்தாலும் உங்கள் வயதில் என்ன நடந்துச்சு, இந்த வயதில் ஆண்டவர் தந்த எந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணீங்க, கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பேச வேண்டிய இடத்துல எல்லாம் நீங்கள் பேசாமல் உட்காந்துட்டீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டிய நிறைய இடங்களில் பேசாமல் இருந்துட்டீங்க. நீங்கள் பேசாமல் இருந்ததுனால உங்கள் தலைமுறைக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலம் வராமலே போயிடுச்சு. நீங்கள் அன்னைக்கு பேசாமல் இருந்ததுனால, அன்றைக்கு முடிவெடுக்காமல் இருந்ததுனால தேவன் உங்களுக்காக வைத்த ஒரு பெரிய நன்மையை நீங்கள் இழந்து விட்டீங்க. இப்போமாவது வாயை தரங்க.
ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நீ போ, நீங்கள் வாயை தரங்க, நீ பேசு. ஆனால் ஒரே ஒரு விதிமுறை. என்ன விதிமுறை? அவர் பேசுவார். நீங்கள் ரொம்ப பேசி முடிச்சிட்டீங்க, இனி உன் வாயோட நான் பேசுகிறேன்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ வீடுகளில் உட்கார்ந்து இந்த டிவியை பார்க்குறவங்க ரொம்ப திறமையாக பேசுவீங்க, ரொம்ப ஞானமாக பேசுவீங்க. இதெல்லாம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு பேச வேண்டிய நேரத்தில் எதை பேசணுமோ அது பேச தெரியல. அப்படி நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசக்கூடாத சில காரியத்தை பேசினது நிமித்தம் இன்றைக்கு உறவுகளை இழந்து நிற்கிறீங்க. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ விட்ட ஒரு வார்த்தையினால குடும்பமே உடைஞ்சு போச்சு. அன்றைக்கு அவசரப்பட்டு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து வருவதற்காக மோசேயை தேர்ந்தெடுத்தார். ஆனா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். ஆமென். உடனே சொல்லிட்டான், அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. எப்படி? அவங்க என்னைய நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் என்னுடைய வாக்கு அவங்க காது கொடுக்கவே மாட்டாங்க. என்னுடைய தரிசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, 15 வருஷமாக உட்காந்து அழுதுட்டு தானே இருக்கிறேன். 15 வருஷமாக இதைத்தானே கத்தி கொண்டு இருக்கிறேன். 15 வருஷமாக இதை தானே போதிச்சுட்டு இருக்கிறேன். ஐயா, இது கர்த்தர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரை நீங்கள் நேபாளுக்காக விதைக்கணுங்கிறது அவருடைய சித்தம். அது நடந்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் என்னை நம்ப மாட்டாங்க, எனக்கு யாரும் என்னை கண்டுக்கிட மாட்டாங்க, நான் போனால் என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க, என்னுடைய வாக்குக்கு அங்கே மதிப்பே கிடையாது, நான் தரிசனம் இதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நீங்களாக உங்களை மட்டுப்படுத்தக்கூடிய, நீங்களாக உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியில வாங்க. உங்க வாயோடு கூட இருந்து கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனை கர்த்தர் அசாதாரண மனுஷனை மாத்துவார். ஆனா தேவன் அப்படி ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்மளை குறித்து, குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்கள் படிப்பை குறித்து, உங்கள் வீட்டுடைய பின்னணியை குறித்து, அல்லனா உங்களுடைய கேரக்டரை குறித்து இந்த சமுதாயம் நிறைய பேசிக்கொண்டிருப்பார்கள். தேவன் எதுக்காக என்ன அழைச்சாரோ அந்த அழைப்பில் நான் போய்கொண்டே இருந்ததுனால அன்றைக்கு 1% கூட இல்லாத ஒரு தேசத்துக்குள்ள இன்றைக்கு 30% ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அது நான் தான் செஞ்சேன், நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லலை. அந்த எழுப்புதலில், அந்த சுவிசேஷ பிரபல்யத்தில், அங்கே சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படுவதற்கு தேவன் இந்த காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியத்தையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினாரே. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, மோசைக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? அவர் சொன்ன 2வது அடுத்த காரியம் என்ன? 4:1 என்ன சொன்னார்? நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு அந்த தரிசனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை வேடிக்கையாக பேசுகிறவர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாத்தையும் பொறுத்துட்டு நாங்கள் ஏன் நிற்கிறோம் தெரியுமா? அன்னைக்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், அவன் சொன்னான், நான் திக்குவாய் மந்தவாய், நான் சரி கிடையாது. பாருங்க 4வது அதிகாரத்தில் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நீங்க எப்ப தெரியுமா எங்களை பத்தி பேசுவீங்க? தேவன் உங்களுக்கு தந்த அல்லனா உங்களுக்காக கொடுத்த ஒரு காரியத்தில் உங்களால் எப்பெல்லாம் உடன்பட முடியலையோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்கிறது என்னது? நான் திக்கு வாய்க்காரேன், நான் மந்த வாய்க்காரேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் வீட்டில் 10 பைசாவும் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு போக்கிடம் இல்லை, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, இப்படியே சொல்லி சொல்லி என்ன செய்வோம்? சமாளிச்சிருவோம். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை வச்சிட்டாருன்னா
உங்களை கொண்டு செய்யணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, முதல்ல என் தேவன் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு தரிசனத்தை தரும் பொழுதே அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குரிய கரிசனைகளை, சோர்சஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவார். என் விசுவாசம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் நிறைய பேர் உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு லோ எஸ்டிமேட் போடுறீங்க. 10ஆம் கிளாஸ்லேயே கொண்டு போய் நீட்டில் படி, அதில் படி, இதில் படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை போட்டு என்ன செய்கிறோம்? உங்கள் ஆசைகளை, இல்லைன்னா என்னுடைய ஆசைகளை நான் என் பிள்ளை மேலே திணிச்சு விடுறேன். போட்டு அதை அதுக்கு கூக்குரல் சத்தம் கத்துறதுல கேட்கும். ஆண்டவருக்கு தெரியும் அந்த பிள்ளையை யாராக மாற்றணும்னு. ராமன் சொல்லுங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைகளின் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது அப்படியே நடக்கும். அடுத்தது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அனுப்பும். நீங்க யாராவது ஒருத்தரை சித்தமா வச்சிருப்பீங்க இல்லையா, அவனை அனுப்புங்க. ஆனா இந்த நாளில ஆண்டவர் உங்களை தான் சித்தமா வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு தான் அதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விசுவாசித்தார். முதல்ல என்னை நம்ப மாட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா, அப்படியே வாங்க 4:31 வாசிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமா? பாருங்க, அவன் என்ன சொன்னா? என்னை நம்ப மாட்டாங்க, நான் ரொம்ப திக்குவாய் உள்ள ஆளு. திரும்பவும் சொல்றேன், உங்களை ஒரு நாள் நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் உங்களை குறித்து நீங்களே குறைவாக மதிப்பிடக்கூடாது. ராமன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு அவ்வளோ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் வாயில் இன்னைக்கு ஒரு கடிவாளம் போட்டு தான் நான் உங்களை அனுப்பி வைக்க போகிறோம். ராமன், நீங்கள் நல்ல குடும்பம், நல்ல சகோதரர்கள், நல்ல சகோதரிகள், நல்ல அங்கிள், நல்ல ஆண்டி, ஆனால் உங்கள் வாயில் ஒரு கடிவாளம் போட்டே ஆகணும். ஏன்னா இந்த நாவினால நிறைய பிரச்சனை, லேசுப்பட்ட பிரச்சனை இல்லை, ஊர் ஃபுல்லாக பிரச்சனைகளை, நீங்கள் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. மத்தேயு 10ஆவது அதிகாரத்தில் அதில் உள்ள 17, 18, 19, 20 இந்த வசனங்களை மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன பேசணுமோ, நல்ல கவனிங்க, நீங்க என்ன பேசணுமோ வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவரிடத்தில் ஒரு வசனத்தை எடுக்கிறோம், கொண்டு வந்தாச்சு. ஏன்னா நான் திக்குவாய் பார்ட்டி, எனக்கு மெசேஜ் தெரியாது, எனக்கு பெரிய ஞானம் கிடையாது, உங்கள் யாரை குறித்த ஒன்றுமே தெரியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆமென், அல்லேலூயா. அவர் வாயோடு இருந்து பேசுகிறார். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, நீங்கள் என்ன பேசணுங்கிறத முதல்ல கர்த்தரிடத்தில் கேளுங்க. வாய்க்கு வெட்டுறதுனால என்ன கேட்டாலும் பதிலுக்கு பதில். இதனால குடும்பங்கள் என்ன நடக்கு? சண்டைகள் வருது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை நம்ம சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகளுக்கு இந்த வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு, வாய்க்கு கடிவாளம் ஒன்று இருக்குது, அது கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கடிவாளத்தை நீங்கள் போட்டு விட்டுட்டீங்கன்னா அவங்க போகிற இடத்துல சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வாய்க்குள்ள அந்த கடிவாளம் இல்லாததினால நம்முடைய இப்போ உள்ள இன்னைக்குள்ள இளம் தலைமுறை பிள்ளைகள் போன உடனே அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுது? நிறைய குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க காலத்தில் உள்ள நிறைய பேருக்கு வாழ்க்கையில இந்த விவாகரத்து, பாதியில விட்டுட்டு போறது, இவன் அங்க போனா அவன் இங்க போனா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒன்றும் நடக்கல. கொஞ்சம் யோசிங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. இது எல்லாத்துக்கும்
இது எல்லாத்துக்கும் அவர்கள் ஒரு நியாயத்தை வச்சிருப்பாங்க, ஒரு நீதி வச்சிருப்பாங்க, ஒரு சுய நீதி. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பிரச்சனைக்கும் யார் காரணம்னா இந்த வாய் தான் காரணம், இந்த நாவு தான் காரணம். திருப்புங்க என்னோட கூட சேர்ந்து யாக்கோபு 3வது அதிகாரத்துக்கு அப்படியே வாங்க. நீங்க இந்த 4வது வசனத்தை வாசிங்க. கப்பல்களை பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. கப்பல் எவ்வளவு பெருசு? மிகப்பெரியது. அந்த கப்பல் கடலுக்குள்ள போய்கொண்டிருக்கும் பொழுது பெரிய பெரிய கடல் காற்று, பெரிய பெரிய அலைகள் வரும். அது கடலை அதை கிழிச்சுக்கிட்டு தான் கப்பல் டிராவல் பண்ணுது. ஆனால் இது எல்லாத்தையும் உட்காந்து என்ன பண்ணுறாங்களா, அங்கே ஒரு சுக்கானை வச்சு, சுக்கான் எவ்வளோ இருக்கும்? இத்தினூண்டு இருக்கும், ஒரு சின்ன ஒரு வட்டமாக இருக்கும், இவ்வளோதான். அவ்வளோ பெரிய கப்பலை இவ்வளவு இத்தினூண்டு ஒரு குட்டி சுக்கான் வச்சு திருப்பக்கூடிய நபர் அவர் தான் யார்? கப்பலுடைய கேப்டன். அந்த கப்பலுடைய கேப்டன் அதை சரியாக பயன்படுத்தி காற்றை கிழித்து கடலுக்குள்ள அவர் யோசிக்கிற இடம் அவருக்கு தான் தெரியும். அந்த துறைமுகம் எங்கே இருக்குது, எந்த திசையில் போகணும், எல்லாம் அவருக்கு தெரியும். எப்படி தாங்க நீங்களும் நானும் இந்த வாயை மட்டும் கரெக்டாக சுக்கான நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேரலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த சுக்கானை அல்லனா இந்த கடிவாளத்தை நான் சரியாக பயன்படுத்தாதனால நான் எங்கே போகணுமோ அங்கே போய் சேருவது சந்தேகமாக இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அப்படியே ரொம்ப அளவுக்கு மீறின கோவம்னாலும் அது சாயங்காலத்தை தாண்டக்கூடாது. உண்டா இல்லையா? இங்கே நம்முடைய கோபம் எங்கே போயிட்டு இருக்குது? 13 வயசில் தொடங்குனது, இன்னும் 68 வயசாகி முடியல. நம்ம அப்போ தொடங்கின கோபம், 3ஆம் கிளாஸில் தொடங்கின கோபம் இன்னும் நமக்கு தீரலை. இந்த கோபம், இந்த திட்டுறது, இந்த அவசரப்பட்டு விடக்கூடிய வார்த்தை அங்கே போகிறதுக்கு பயன்படாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இங்கே நான் சாரி கேட்டுட்டேன், இங்கே ஓகே. ஆனால் அங்கே போகணுன்னு சொன்னால் அதை விட்டு நான் வெளியில் வந்துடணும், முற்றிலுமாக வெளியே வந்துடணும். இது எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். என் அருமை தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாவு 5வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. எல்லாம் கவனிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏமா, நாக்கு ரொம்ப சின்னது. ஆனா இந்த நாக்கு அங்க கப்பல் பெருசு, சுக்கான் சின்னதா இருந்துச்சு. இங்க நாக்கு ரொம்ப சின்னது, ஆனா அது பெரிய பெரிய பிரச்சனைகளை தொடங்கி வச்சிடும், பெரிய பெரிய பிரச்சனைகளை தொடங்கிடும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைபெடுகிற காரியம் என்ன தெரியுமா? அந்த நாவை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்கள், அந்த வாயை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க. அவசரப்பட்டு விட்ட வார்த்தைகள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, நீங்க கொண்டு வாங்க. சிலரெல்லாம் அவசரப்பட்டு பேசிட்டீங்க, டக்குன்னு கோவம் வந்துட்டு பேசிட்டீங்க. இன்னைக்கு அதை நீங்க பாருங்க, மன்னிச்சு ஒரு நல்ல மனசோட வெளியே போங்க. வர்ற வழியில் அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, ஒரு சகோதரன் இப்படியா சொன்னாங்க. எப்படி தெரியுமா? ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்றாரு, நான் என்னைக்கு சண்டை போட்டேனோ அன்னையிலேருந்து 20 வருஷம் ஆச்சு, நான் இது வரைக்கும் அவனை கண்ணுக்கு கண்ணு முகத்துக்கு முகம் பார்த்ததே இல்லைன்னு. இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகி அந்த நாவுக்கு ஒரு கடிவாளம் போட்டு, அந்த சுக்கானுக்கு ஒரு கடிவாளத்தை வச்சு அதை பரிசுத்தப்படுத்தி ஒரு பிரதிஷ்டை பண்ணி, இனி இந்த நாவில் அவர் வாயோட இருந்து பேசுற வாய். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆவியானவர் உங்க வாயில இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு கெட்ட வார்த்தையும் வராது, ஒரு கேட்ட வார்த்தையும் வராது, ஒரு கெட்ட வார்த்தையும் வராது. உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யாராகிலும் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அவசரப்பட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த வார்த்தைகளை சுருக்கி கொள்ளுங்க, அந்த வார்த்தைகளை நிறுத்தி கொள்ளுங்க. கெட்ட வார்த்தை வருதா?
அவசரப்பட்டு வார்த்தை வந்துட்டு பிரதர். உங்கள் வாலிப பிள்ளைங்களை திட்டாதீங்க, உங்கள் வாலிப பிள்ளைங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு அருமையான வாலிப மகளுக்காக ஜெபிக்க போனேன். அந்த பிள்ளைக்கு கையில் ஒரு பெரிய இது போட்டு வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அவள் அவசரப்பட்டு கோபத்தில் காம்பஸ் வச்சு கிழிச்சிட்டா அப்படின்னாங்க. அவசரப்பட்டு காம்பஸ் வச்சு கையை எதுக்கு கிழிக்கணும்? அப்போ அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் அப்பா என்னை திட்டாரு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் அப்பா எதுக்கு திட்டினாரு? நான் ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்புக்கு தான் திட்டினாரு. தப்புக்கு தான் அப்பா திட்டினாருங்கிறத உணர்ந்துக்கிட்டவளுக்கு அந்த ஒரு அவசரப்பட்டு அப்பா என்னை இப்படி பேசிட்டாரு, அதனால என்ன பண்ணிட்டா, கையை கிழிச்சுக்கிட்டா. பிள்ளைகளை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. டக்குன்னு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவோம். அதுலேயும் இப்போ உள்ள பிள்ளைகள் எதில் உட்காந்துருப்பாங்க? எந்த பிள்ளைகள் எதில் உட்காந்துருப்பாங்க? எல்லா பிள்ளைகளும் ஆன்லைன், எல்லோரும் ஆன்லைனில் உட்காந்துருப்பாங்க, கேம்ஸில் உட்காந்துருப்பாங்க, அல்லன்னு சொன்னாச்சுன்னா வாட்ஸ்அப்பில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணித்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் உத்து பாருங்க. அது வாலிப பிள்ளையாக இருக்கலாம், குட்டி பிள்ளையாக இருக்கலாம், இல்லைன்னா 75 வயசு குட்டி பிள்ளையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அவசரப்பட்டு நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? நீ எவன் கூட உட்காந்து சொல்லுங்க, நான் சொல்லலை அப்படி சொல்லாதீங்க. நம்ம டக்குன்னு என்ன சொல்லிடுறோம்? நீ ராத்திரி எவனு கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்த, அப்படி சொல்லவே கூடாது. என்னாச்சுமா, ராத்திரி எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்த? உடம்பு கெட்டு போயிடும், சீக்கிரம் போய் படு. இப்படி அன்பா சொல்லி பாருங்க. 3 நாள் சொல்லி பாருங்க. 4வது நாள் அந்த பிள்ளைக்கு அந்த வாட்ஸ்அப்பில் விளையாட தோணாது, அதில் இருந்து நேரம் போக்க தோணாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி இன்னும் ஒரு வசனத்தோட முடிக்கிறேன். இன்றைக்கி மோசேக்கு இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து மோசேயை எடுத்து பயன்படுத்தினவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்ன தெரியுமா? 7வது வசனம். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, கவனிங்க. நம்ம நாவை பத்தி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கிட்ட நமக்கு பேச்சு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க, இவன் இவன் அப்பனை போல, இவன் சொல்லு வழி கேட்காதவன், இவனை இனி யாராலையும் திருத்த முடியாதுன்னு சொல்லி நீங்க உங்க பிள்ளைகளை முடிவு பண்ணிடுறீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய சுவாபத்தினால பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, இன்னும் செல்லப்பிராணி, ஊர்ற பிராணி, கடலில் இருக்கக்கூடிய பிராணிகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அன்பு நிமித்தம் அடக்கிறோம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையாம்மா? இன்னைக்கு வீடுகளில் நாய்க்கு பேர் சொல்லி கூப்பிட்டா அது வந்து இருக்குது, அதுக்கு கை கொடுத்தா கை கொடுக்குது. பூனைக்குட்டிக்கு பேர் சொல்லி அங்கே வெளியே போய் நில்லுனா வெளியே போய் நிற்குது. யார் வந்திருக்கா பாருன்னு சொன்னால் ஒரு பூனைக்குட்டி ஓடி போய் வெளியே பார்த்துட்டு தலையாட்டுது. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த அஞ்சறிவு உள்ள இந்த பிராணிகளுக்கு அன்பு நிமித்தம் நம்ம காட்டுற அன்புக்கு தானே அது அடிமையாக வந்து நிற்குது. அஞ்சறிவு உள்ள இந்த மிருகங்களே அன்பு காட்டின உடனே அதுக்கு அடங்கி போகும் பொழுது உங்கள் பிள்ளைகளை மாத்திரம், உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அன்பு காட்டினா, உங்கள் பிள்ளைகளிடத்தில் பாசத்தை காட்டினா, உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு கொஞ்சம் காது கொடுத்து கதை கேட்டால், யாரோ ஒரு நபருக்கு ஆண்டவர் நல்லா பேசுகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பிள்ளைகளை அன்பாய் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகள் தான் இனி வரக்கூடிய நாட்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இவ்வளவு இருந்தாலும் நாவை ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. மனுஷனால் அடக்க முடியாது. ஆனால் யாரால் அடக்க முடியும்? தேவனால் அடக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? இதே 9வது வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அந்த கவனிங்க, வாயினால துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏமா, இந்த வாயால ஞாயிற்றுக்கிழமை அழகா என்ன செய்யறோம்? துதிச்சு பாடி மகிமைப்படுத்துறோம். வீட்டில் போய் அதே வாயினால அந்த பக்கத்து வீட்டில் உள்ள ஆளை சபிச்சோம். புரியுதா உங்களுக்கு? இந்த வாயினால இங்கே ஞாயிற்றுக்கிழமை அழகா நான் என்ன பண்ணேன்? தேவனை ஆராதிச்சேன், நல்ல மகிமைப்படுத்தினேன். ஆனால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை நான் என்ன செய்கிறேன்? சாபம் போடுறேன். அதுவும் சும்மா இல்லை, மண்ணள்ளி சாபம் போடுறேன். உங்களை சொல்லலை, என்ன சொன்னேன்? புரியுதா? மண்ணள்ளி சாபம் போடுறேன். இது ரெண்டும் எங்கேருந்து வந்துச்சு? வசனம் சொல்லுகிறது, ஒரே ஊற்றிலிருந்து
நல்ல தித்திப்பும் கசப்பானதும் வருமானு கேட்கிறார். வருமா? ஒரே ஊற்று, நல்ல உப்பு தண்ணி வரக்கூடிய ஒரு ஊற்றில் இருந்து நல்ல தண்ணி எப்படி வரும்? நல்ல தித்திப்பான தண்ணி வரக்கூடிய ஒரு ஊற்றிலிருந்து, ஒரே ஊற்றிலிருந்து எப்படி கசப்பான தண்ணி வரும்? அப்போ உங்களுக்குள்ளால ஆவியானவர் வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் வாயோடு இருந்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய நாவோடு இருந்து பேசணும். நீ போ, உன் வாயோடு இருந்து நான் பேசுகிறேன். அப்போ அவர் வாயோடு இருக்க வேண்டுமானால் என் வாய்க்கு ஒரு கடிவாளம், என்னுடைய வாய்க்கு ஒரு சுக்கானை போடணும். அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த அபிஷேகம் நம்மளை போதிக்கும், அந்த அபிஷேகம் நம்மளை நடத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் மட்டும்தான் நம்முடைய வாயை கட்டுப்படுத்தும். அவசரப்பட்டு ஒரு வார்த்தை வரும், ஆனால் அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு அந்த வார்த்தை தடுக்கும். ஆவியானவர் அதை தடுப்பார். உங்களுடைய வாயிலிருந்து போகிற வார்த்தைகளை கர்த்தர் நிறுத்துவார். எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழும்புவோம். வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். காரணம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த நாவை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வாயை ஒப்பு கொடுங்க, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஒப்பு கொடுங்க. அருமையான சகோதரி, இதுக்காக ஏன் அவசரப்பட்டு கொடுத்த வார்த்தைக்காக நீங்க விட்ட அந்த ஒரு வார்த்தையினால இத்தனை வருஷம் பேசாம இருக்கக்கூடிய உங்க கணவன், இத்தனை வருடம் எந்த தொடர்பும் இல்லாத உங்க மகள், இத்தனை வருட காலமாக உங்களை முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்காத உங்க மகன், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் நின்று சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எங்கு போனாலும் எங்கள் வாயோடு இருந்து பேசுவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. ஒருவேளை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீங்கன்னா கரங்களை எடுத்து இருதயத்தில் வச்சுட்டு உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த கரம் என்னுடைய நாவை தொடட்டும். எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. அந்த அபிஷேகம் என்னை போதிக்கட்டும். அந்த அபிஷேகம் என்னை நடத்தட்டும். அந்த அபிஷேகம் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லுங்க. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த நாளிலேயும் இந்த வார்த்தைகளை தொலைக்காட்சி வழியாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மைகளும் கிருபைகளும் எங்களை தொடரட்டும். உம்முடைய அன்பினால நிரப்பும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்,